என்ன ஸ்வேதா ரொம்ப யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல வேதா, எனக்கு டவுட். அதான். என்ன டவுட் சொல்லு. அது என்னன்னா கத்தோலிக்க ஆலயம் சொல்றாங்களா, ஏசப்பா தான் எல்லா பக்கமும் இருக்காங்களா, அப்ப சர்ச்சு போகணும்னு என்ன முக்கியம்? சர்ச் நம்மளுடைய சர்ச் ஏசப்பாவுடைய வீடு மாதிரி. அங்கதான் நம்ம ஏசப்பா வர்ஷிப் பண்ணுவோம், ஏசப்பாவுடைய பிரசன்னத்தை உணர்வோம். அது ஒரு இடம். அது ரைட்டு தான் வேணும். ஆனா நம்ம தான் வீட்லயே வர்ஷிப் பண்ணலாமே, வீட்ல தான் ஏசப்பா பிரசன்னத்தை ஃபீல் பண்ணலாமே, இப்ப சர்ச் போகணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீ இங்கதான் தப்பா சொல்ற ஸ்வேதா. நம்ம இன்னைக்கு இப்போ நீ வீட்டுல இருக்க, நீ ஒத்திலதான் ப்ரேயர் பண்ற, உன் கூட யாருமே ப்ரேயர் பண்ணி இல்ல. அதே நீ சபைக்கு வந்தனா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஒரு மனமா நம்ம ஏசப்பாவை ஆராதிக்கலாம். அதுவும் இல்லாம நம்ம எல்லாருமே சேர்ந்து ஏசப்பாவோட பிரசன்னத்தை உணரலாம். அதுவும் இல்லாம நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தனா பாஸ்டர் மூலமா ஏசப்பா உன்கிட்ட பேசுவாங்க. எல்லாம் ஏதாவது நீ ரொம்ப நேரமா தப்பு பண்ணிட்டு இருந்தா, உனக்கு அது தப்புன்னு தெரியலன்னா அது ஒண்ணு குத்தி காமிப்பாங்க. சோ நம்ம சர்ச் வெறும் நம்மளுடைய ஆராதிக்கிற பிளேஸ் கிடையாது. அது நம்ம ஸ்பிரிச்சுவலா க்ரோத் ஆகிற ஒரு பிளேஸ். புரிஞ்சுதா? என்ன பிள்ளைகளா, நீங்களும் ஸ்வேதாக்க மாதிரி சண்டே சர்ச்சுக்கு ஏன் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு RPTM சண்டே கிளாஸ். இன்னைக்குள்ள டாபிக் கத்தோலிக்க ஆலயம். குட்டீஸ் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் ஏசப்பா இந்த நாள் தந்ததுக்காக நன்றி. ஆன்லைன் சண்டே கிளாஸ் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்குற கருத்தோட ஆலயம் ஆண்டர டாபிக் ஏசப்பா. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள் ஆண்டவர் ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகள், ஆஃப்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் ஏசப்பா நீங்கள் ப்ளஸ் பண்ணி கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே பிரயாசப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொருத்தவங்க ஆண்டவரே அப்போ அந்த வசனம், டான்ஸ், ஸ்டோரி ஆண்டவரே வசனம், பப்பாட் எல்லாம் உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. ஆவியானவர் ஆசிர்வதிச்சு தரக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேங்க அருமை நல்ல பிதாவே. சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு இயேசுவின் ரத்தத்தாலே சுத்திகரிப்பு. பாவங்கள் யாவும் நீக்கிவிடவே சாபமான இயேசுதானே சுத்திகரிப்பு. ஐயராரே 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 ஐயராரே. பரலோக ராஜ்யம் யாருடையது? மனம் திரும்பி பாலகரை சுதந்தரிப்பது. பாலகர்கள் நாமும் மகிழ்கிடவே RPTM இயேசு தந்தது. ஐயராரே 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 ஐயராரே. சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு இயேசுவின் ரத்தத்தாலே சுத்திகரிப்பு. பாவங்கள் யாவும் நீக்கிவிடவே சாபமான இயேசுதானே சுத்திகரிப்பு. ஐயராரே 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 ஐயராரே. பரலோக ராஜ்யம் யாருடையது? மனம் திரும்பி பாலகரை சுதந்தரிப்பது. பாலகர்கள் நாமும் மகிழ்கிடவே RPTM இயேசு தந்தது. ஐயராரே 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 ஐயராரே. ஹலோ பிள்ளைகளா, வெல்கம் டு RPTM சண்டே கிளாஸ்.
உங்க எல்லாரையும் இந்த ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ்ல அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல சண்டே கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் அப்படின்ற ஒரு அழகான டாபிக்ல இன்னைக்கு நம்ம வந்து சண்டே கிளாஸ் பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? தேவனுடைய ஆலயம்னா என்னது சொல்லுங்க? நம்ம வந்து சர்ச்சுக்கு வரோம், ஏசப்பாவை வந்து ஆராதிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து போயிடுறோம், அப்படிதானே? இதுதான் நம்ம வந்து ஆலயம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பழைய ஏற்பாடு காலத்துல ஆலயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் அவர் தான் முதல்ல வந்து பலிபீடத்தை கட்டி ஏசப்பாக்காக வந்து தகன பலிகள் எல்லாம் இட்டாராம். அதுக்கப்புறம் நாட்கள் கடந்து போக போக அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, சாலமோன் வந்து ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டுறாரு. அதை வந்து நீங்க எண்ணவும் முடியாது, அதை வந்து நீங்க கிரகிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஒரு சர்ச் அது வந்து எப்படி சொல்ல, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சொத்தை வித்தா கூட அந்த தேவாலயத்துல இருக்கிற ஒரு மதில கூட நம்மளால எழுப்ப முடியாது. அந்த பொண்ணு வெள்ளி அப்படி ஒரு காஸ்ட்லியான ஒரு தேவாலயம் தான் அந்த சாலமோனின் தேவாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மதில்களை கூட நம்மளால கட்ட முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பொண்ணு வெள்ளி எல்லாமே கொண்டு வந்து கொட்டி கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த என்ன பண்றாங்க, அந்த தேவாலயத்தை கட்டுறாங்க. அது வந்து இந்த டைம்ல உள்ள காஸ்டின் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எத்தனையோ பில்லியன், அந்த சர்ச் வந்து எத்தனையோ பில்லியன். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, இத்தனை பெரிய பில்லியனான கெட்டுன நீங்க இத்தனை பெரிய காஸ்ட்ல நீங்க கெட்டியிருக்க இந்த தேவாலயத்துல நான் வந்து வாசம் பண்ண மாட்டேன். நான் எங்க வாசம் பண்ணுவேன் அப்படின்னா, நான் எங்க வாசம் பண்றதுக்கு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா உங்க இருதயத்துல நீங்களே தேவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சொல்றாங்க. பாத்தீங்களா? அப்ப நம்ம வந்து எவ்வளவு ஒரு ப்ரீஷியஸான ஒரு இந்த சரீரம் பாத்தீங்களா? ஏசப்பா சொல்றாங்க, உன் இருதயத்துல நான் வருவேன், இதை வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வாசற்படினா என்னது? நம்ம இருதய கதவை வந்து ஏசப்பா வந்து தட்டுறாங்க. நீ கதவை பண்ணு, ஓபன் தி டோர், நான் வந்து உள்ள வர்றேன், உன் கூட வந்து நான் ஸ்டே பண்றேன். நம்ம ஒரு பாவம் செய்ய போறோம், உன் இருதயத்துக்குள்ள இருந்து ஆண்டவர் பேசுவாரு, இப்படி செய்யாத, நீ இப்படி பண்ணாத அப்படின்னு ஆண்டவர் பேசுவாரு. அதுதான் தேவாலயம், நம்ம இருதயம் தான் தேவாலயம். சரி, இப்ப இந்த இருதய தேவாலயத்தை நம்ம வந்து எப்படி பாதுகாத்துக்கிடலாம் சொல்லுங்க? நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து ஏசப்பா கிட்ட வந்து சொல்லிடுவோம், ப்ராமிஸ் பண்ணிடுவோம், ஏசப்பா நான் கரெக்டா ஜோம் பண்ணிடுவேன், ஏசப்பா இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல தான் இருந்து நான் ஜோம் பண்ணுவேன், 3 நிமிஷம் 4 நிமிஷம் கரெக்டா நான் ஜோம் பண்ணிடுவேன், எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டா செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட நீங்க ப்ராமிஸ் பண்ணிடுவீங்க. ஏசப்பா என்ன பண்ணிடுவாங்க? உங்களோட ஃபேக் ப்ராமிஸை ஏசப்பா நம்பி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க தெரியுமா? உங்க ஹார்ட்ல. அந்த ஹார்ட் தானே தேவாலயம். சரியா? நம்ம சரீரம் தானே தேவாலயம். அப்ப ஏசப்பா வந்து உங்க இருதயத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உங்க இருதயத்துல நீங்க ஏசப்பாய வெயிட் பண்ண வச்சுட்டு உங்க இருதயம் எல்லாம் எங்க தெரியுமா அலையும் தெரியுமா? ரீல்ஸ் பாக்குறதுல, யூடியூப் வீடியோஸ் பாக்குறதுல, ஃபேஸ்புக்ல ரீல்ஸ் பாக்குறதுல, அதுக்கப்புறம் வேற ஏதாவது காரியத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட சிட் சாட் பண்றதுல, அதுக்கப்புறம் வந்து வேற நிறைய காரியங்கள் இருக்கு. அப்பதான் வந்து நல்ல ட்ரெஸ் போட்டிருப்போம், ஸ்னாப்ல 2 வீடியோ எடுக்கலாம், 2 போட்டோஸ் எடுக்கலாம், அதை அப்லோடு பண்ணலாம். ஐயோ ஃபேஸ்புக்ல போட்டோ போட்டேனே, எனக்கு ஒரு லைக்ஸ் கூட வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு சோசியல் மீடியாலாம் அலமோதும். சரி, அப்படியும் விடுங்களேன், அது கூட இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கி கேட்டிருப்போம் அம்மாட்ட, எனக்கு பீஸா வேணும், பர்கர் வேணும், அது வேணும், இது வேணும், அது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அப்ப அதை நோக்கி நம்ம இருதயம்லாம் எங்க போவோம்? அதை நோக்கி டிராவல் பண்ணோம், சுத்தி எல்லா இடமுமே டிராவல் பண்ணோம். ஆனா இருதயத்துல இருக்கிற ஏசப்பாவை வந்து நம்ம பார்ப்போமா? ஐயோ நம்ம இந்த டைம்ல நம்ம வந்து ஏசப்பாக்காக ஜெபிப்போம், ஜோம் பண்ணுவோம்னு சொன்னோமே, ஆனா இந்த டைமுக்கு நம்ம வந்தோமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போமா? அது வந்து மறந்து போயிடும். அது வந்து நம்ம வந்து எப்படி சொல்ல, ஏசப்பாவை நம்ம மறந்துடுவோம், ஜெபிக்க மறந்துடுவோம், பைபிள் வாசிக்க மறந்துடுவோம். தேவாலயத்துல தான் பெரிய நன்மையே நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அண்ணாளுக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்கும்போது அவங்க வந்து வீட்டுல இருந்து அழுது ஜெபிக்கல, வெளியே இருக்கும்போது அவங்க அழுது ஜெபிக்கல, தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க அழுது ஜெபிக்கல, அவங்க தேவாலயத்துல வந்து விழுந்து கிடந்து அவங்க வந்து எப்படி சொல்றாங்க, எப்படின்னா ஒரு அப்படி கண்ணை மூடி அழுது ஜோம் பண்றாங்க. ஆனா தேவாலயத்துல இருந்துதான் ஆண்டவர் வந்து அவங்க ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு பக்கம் நம்ம இருதயம் நமக்குள்ள வாசம் பண்றதுதான் தேவாலயம் அப்படின்னா, நம்ம கரெக்டா அந்த பர்டிகுலர் டைம்ல நம்ம வந்து சர்ச்சுக்கு போறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 மணிக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த டைமுக்கு போகிறதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அந்த டைம்ல நீங்க வந்து உங்க வீட்லயோ உங்க அம்மா அப்பா கிட்டயோ நீங்க வாக்குவாதம் பண்ணாம, சண்டை போடாம, சமாதானத்தோட நீங்க சர்ச்சுக்கு வந்து சர்ச் முடிஞ்ச உடனே சண்டே கிளாஸ்ல நீங்க இருந்து நல்ல பிள்ளையா நீங்க இருக்கணும்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நான் ஆசைப்படுறேன். சரியா? கர்த்தர் எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. உங்க இருதயம் என்ற தேவாலயத்துக்குள்ளேயும் இருக்காங்க, நம்ம சர்ச்லயும் ஏசப்பா இருக்காங்க. அதனால ஏசப்பா வந்து ஒரு வசனமே சொல்லுது,
சிலர் ஆலய கூடுகையை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு ஒரு வசனமே இருக்கு. அதனால தேவாலயத்தை நீங்க கூடுகிறத ஒரு நாளுமே விட்டு விடக்கூடாது. சரியா பிள்ளைங்களா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிப்போமா? இத்தனை நாள் வரைக்கும் அம்மா அப்பாவை மட்டும் நீங்க சர்ச்சுக்கு போக சொல்லிட்டு நீங்க போகாம இருக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் ஒப்பு கொடுத்து நம்ம இன்னைக்கு ஜேசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி வரக்கூடிய வாரங்கள்ல நீங்க கண்டினியூஸா சர்ச்சுக்கு போகணும். சரியா? கண்மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, மகா பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல அப்பா ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆலயம் என்ற டாபிக்ல கர்த்தாவே ஜெபிக்க நீர் கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே அப்பா ஸ்தோத்திரம் கிருபையா எங்களை வழி நடத்துவீராக. இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க இயேசப்பா. சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த தேவாலயத்துக்கு வராம ஆண்டவரே ஸ்தோத்திரம் வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கி பாருங்க. பைபிளை தெரிஞ்சு பைபிள் வசனங்களை அறிஞ்சவங்களும் ஆண்டவரே சபை கூடுகிறத விட்டு விடுறாங்க இயேசப்பா. இந்த இருதயத்துல ஒரு உணர்வு உண்டாகட்டும், பயம் உண்டாகட்டும். அந்த சபைக்கு போக ஒரு ஆசையை கொடுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. அற்புதத்தின் தேவன் அதிசயமாய் வழி நடத்துங்க. ஆலோசனை கர்த்தர் ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவீராங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த சண்டே கிளாஸை ஆசீர்வதிங்க. எடுக்கிற ஸ்னோலின் டாபிக் கொடுத்த அபிரேகா ஆண்டவரே, சப்போர்ட்டா இருக்கிற வினோலின், ஸ்வேதா எல்லாரையும் தகப்பன் ஆண்டவரே அவ்வரி விதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்போ நம்ம வசனம் படிக்கலாம். நான் சொல்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லுங்க. I rejoice with those who said to me, let us go to the house of the Lord. Psalm chapter 122 verse 1. திருப்பி சொல்லுங்க. I rejoice with those who said to me, let us go to the house of the Lord. Psalm chapter 122 verse 1. Yo, akka, praise the Lord, hallelujah. Panatukkaga odamo, pugalukkaga odamo, நான் இயேசுவுக்காய் ஓடுவேன். என்ன சிங்கி இப்படிலாம் தயவு செஞ்சு பாடிடாத. ஏசப்பா இந்த பாட்டை கேட்டு ஓடிடுவாங்க. என்னக்கா உங்களுக்கு ஸ்வாக் அப்பல என்ன தெரியுமா? யோ இது என்ன? என் டாமி டெய்லி ஒரு சங்கிலி போடும் தெரியுமா? அந்த சங்கிலியை போட்டுக்கிட்டா உனக்கு ஸ்வாகா? எக்கா என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க? பின்ன ஆலயத்துக்கு ஒரு நல்ல சட்டை போட்டோமா, நல்ல பேண்ட் போட்டோமா, அடக்க உடக்கமா வந்தோமான்னு என்ன சிங்கி இப்படி என் டாமி போடுற சங்கிலி எல்லாம் போட்டுட்டு வந்தாதான் உனக்கு ஸ்வாகா? எக்கா போன வாரம் நான் காலேஜ்க்கு போறேன்க்கா. எல்லாரும் அவங்க இப்படி தான் Dress போட்டுருந்தாங்க. அதுல எல்லாரும் யோ bro, hey bro, how are you bro, yo அப்படினு தான் இருந்தாங்க. நீ அங்க பாத்து இங்க பாத்து என்னென்னமோ பண்ற சிங்கி. ஆலயத்துக்கு வர்றதுன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. ஒரு பரிசுத்த அலங்காரத்தோட தான் வரணும். இதுதான் அலங்காரமா? என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஏசப்பா என்ன நம்மளோட அலங்காரத்தையே பார்க்காங்க? ஏசப்பா என்ன நம்ம போட்டிருக்கிற வெளி தோற்றத்திலே பார்க்காங்க? ஏசப்பாவை நம்ம வந்தோமா ஹalleluya அப்படினு பண்ணோமான்னு போயிட்டே இருக்கணும். ஏசப்பா பார்க்காங்களோ இல்லையா, ஆனா நீ எல்லாரும் பார்க்கிறதுக்காக தானே போட்டுட்டு வர. ஆமாக்கா, என்னக்கா பண்ணணும்? ஐயோ சிங்கி, நீ முதல்ல ஃபர்ஸ்ட் மைனஸ்ல என்ன தெரியுமா நினைக்கணும்? நான் ஆலயத்துக்கு வரேன். ஃபர்ஸ்ட் ஆலயத்துக்கு நீ எதுக்கு வர எனக்கு சொல்லு பாப்போம். நான் வந்து ஆலயத்துக்கு எதுக்கு தெரியுமாக்கா வரேன்? யோ praise the Lord. தமிழ்ல பேசு, ஒழுங்கா தமிழ்ல பேசு. நான் வந்து ஏசப்பாவை ஆராதிக்க வரேன்க்கா. நீ ஆராதிக்க வர, ஆண்டவரை ஆராதிக்க வர, உன்னையே அவங்களுக்காக அர்ப்பணிச்சு அப்ப நீ எப்படி வரணும்? பயபக்தியா நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆண்டவருக்கு ஒரு பிரசன்டபிளா வரான்டா. சும்மா போற ஸ்கூல் காலேஜுக்கே ப்ராஜெக்ட் பண்ணணும்னா ஃபார்மல்ஸ் போட்டுவாங்க, அது பண்ணிட்டு வாங்க, இன் பண்ணிட்டு வாங்க, தலையெழுத்துட்டு வாங்கன்னு அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்றாங்க. அப்போ ஒழுங்கா தானே போறோம். இங்க நம்ம படைச்ச ஆண்டவரை பார்க்க வரோம். அப்ப அப்படி வரான்டா. ஆமாக்கா, நான் தப்பு பண்ணிட்டேனோ? ஆமா சிங்கி, முதல்ல எப்பவுமே நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும்? ஆலயத்தை சும்மா எல்லா வாரம் சண்டே போறோம் ஆலயம் தானே அப்படின்னு பார்க்கவே கூடாது. இது ஆண்டவருடைய வீடு. நம்ம எல்லாரும் கூடி என்ன பண்ண வந்திருக்கோம்? ஆண்டவரை உயர்த்த வந்திருக்கோம். அப்போ அதை நம்ம எப்பவுமே மனசுல நினைச்சுக்கிட்டே தான் வரணும். சரியா? ஓகேக்கா, ஒரு நிமிஷம் இருங்கக்கா. நான் வந்து தப்பு பண்ணிட்டேக்கா. நான் பிரேயர் பண்ணிக்கிறேன்க்கா. சரி சரி, பண்ணு. ஏசப்பா ஏசப்பா, நான் வந்து ஏசப்பா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படிதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா உங்களோட ஆலயத்துக்கும் ஏசப்பா
இப்படி ஏசப்பா கவனக்குறைவாக ஏசப்பா இருந்து நான் வந்துட்டேன் ஏசப்பா, என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். வெரி குட் சிங்கி. அதே மாதிரி இன்னைக்கு டாபிக்ல சொன்ன மாதிரி நம்ம வந்து கர்த்தருடைய ஆலயத்தோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். நீ புரிஞ்சுக்கிட்டியா? ஆமாக்கா, அண்ணா குட்டியா ஒரு பாப்பா வந்திருக்க தெரியுமா? இப்போ நம்ம டான்ஸ்ல ஒரு குட்டியா ஒரு பாப்பா ஆடுறா, எல்ட்ரீனா பாப்பா. எனக்கு அந்த பாப்பா ஆடும்போது ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. ஓகே ஓகே. பாட்டு என்ன பாடுனாங்க? யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் பார்க்க போறேனே அப்படின்னு பாட்டு படிச்சாங்க. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்க்கா. அதனாலதான் நான் வந்து என்ன பண்ணனே தெரியாம எனக்குள்ள நான் வந்து இப்படி வெளியில உள்ள அலங்காரத்தையும் வெளியில உள்ள எல்லா ஆலயத்தையுமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன்க்கா. சர்ச்சுக்குள்ள வந்துட்டு சர்ச்சோட ஆலயமா நான் இருக்கணும்னு மறந்தே போயிட்டேன்க்கா. சண்டே கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதுதான் டீச்சர் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாரும் உட்காந்து டிராயிங் பண்ணுவாங்க. பக்கத்துல நீ சாப்பிட்டியாடி அப்படின்னு கேட்பாங்க. அப்போதான் உங்களுக்கு விளையாட தோணும், அப்போதான் உங்களுக்கு நுள்ள தோணும், அப்போதான் உங்களுக்கு அடிக்க தோணும். எல்லாருமே இப்படியே இருக்காங்கக்கா. அவங்களுக்குலாம் நீ என்ன சொல்ல விரும்புற சிங்கி? அப்படி இருக்கிறது ரைட்டா? இல்லக்கா, அப்படி இருக்கவே கூடாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஜூயிட் பாப்பான்னு ஒரு பாப்பா இருக்கா. எப்போ பார்த்தாலும் தின்னுட்டே இருப்பாக்கா சர்ச்சில். உண்மையை சொல்லு, அவ மட்டும் தான் திம்பல இல்ல நீயும் அவகிட்ட புடிக்கி திம்பியா? நான் எப்போ மாச்சுதாங்க வாங்கி திம்பேன். பக்கத்துல இருந்து தின்னுட்டு இருக்கும்போது ஸ்மெல் வராதா? நான் பார்த்திருக்கேன். நீ அவகிட்ட பைசா கொடுத்து எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வா நீ சொன்னதை நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? என்கிட்டலாம் இப்படி போய் சொல்லக்கூடாது. அக்கா, இதெல்லாம் வெளியில சொல்லாதீங்கக்கா. என்ன அப்படி பண்ண மாட்டேன். நான் வந்து என்ன தேவனோட ஆலயத்துல அடக்கமா இருப்பேன்க்கா. சரி சரி, நான் பாக்கேன். நான் பின்னாடி தான் இருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரிக்கா. ஏசப்பா பாக்காங்களே பாக்கல, நீங்க போதும் எல்லாருக்கும் இப்படி வத்தி வைக்க. பண்றது தப்பு, இதுல உனக்கு இப்படி வேற என்ன? சரி பிள்ளைகளா, நீங்க சிங்கி பண்ற மாதிரி ஆலயத்துல உட்காந்து பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க நம்மளோட ஆண்டவரோட ஆலயத்துல நல்லா அடக்க ஒடக்கமா நல்லா பயபக்தியோட ஆண்டவரை துதிக்க வந்திருக்கோங்கிற நினைப்போட எல்லா வாரமும் வாங்க. ஓகே பிள்ளைங்களா, உங்களுக்கு வந்து நம்மளோட அபிவேகாக்கா நிறைய லெக்சர் கொடுத்துருக்காங்க.